ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும். ரேஸில் முந்தும் திமுக. டுடே சாணக்கியா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. அண்மை செய்தியாக பார்க்கிறோம். தமிழகத்தில் திமுக கூட்டணி 114 முதல் 136 இடங்களை பெறும் என்று கணித்திருக்கிறது. நேற்றைய தினமே பெரும்பாலான நிறுவனங்கள் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்புகளை வெளியிட்டிருந்த நிலையில் டுடே சாணக்கியா தற்போது வெளியிட்டிருக்கிறது. அதில் திமுக 114 முதல் 136 இடங்களை பெறும் என்று கணித்திருக்கிறது. தவேக 52 முதல் 74 இடங்களை பெறுவதற்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருக்கிறது டுடே சாணக்கியா நிறுவனம். அதிமுகவை பொறுத்தவரை 34 முதல் 56 இடங்களை பெறுவதற்கு வாய்ப்புகள் இருப்பதாக தெரிவித்திருக்கிறது. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை டுடே சாணக்கியா வெளியிட்டிருக்கிறது. அதில் திமுக கூட்டணி 114 முதல் 136 இடங்களை பெறும் என்று கணித்திருக்கிறது. தவேக 52 முதல் 74 இடங்களையும், அதிமுக 34 முதல் 56 இடங்களையும் பெறும் என்று டுடே சாணக்கியா கணித்திருக்கிறது. பிற 0 to 2 தொகுதிகளை கைப்பற்றலாம் என்று டுடே சாணக்கியா கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. ரேஸில் முந்தும் திமுக. டுடே சாணக்கியா தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பை வெளியிட்டிருக்கிறது. அந்த விவரத்தை பார்க்கிறோம். திமுக கூட்டணி 114 முதல் 136 இடங்களை பெறும் என்று கணித்திருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களை மூத்த செய்தியாளர் கணபதியிடம் கேட்கலாம். கணபதி, முழு விவரம். ஏற்கனவே நேற்று மேற்கு வங்க சட்டமன்ற தேர்தல் 2ஆம் கட்ட வாக்குப்பதிவு முடிவடைந்த பிறகு பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியாகின. அதிலே பல்வேறு கருத்து கணிப்புகளிலே திமுக கூட்டணி வெற்றி பெறும் எனவும், சில கருத்து கணிப்புகளிலே அதிமுக கூட்டணி வெற்றி பெறும் எனவும், சிலரிலே ஒரே ஒரு கருத்து கணிப்பிலே விஜய் தலைமையிலான தமிழக வெற்றி கழகம் அதிக எண்ணிக்கையிலான இடங்களை கைப்பற்றலாம் எனவும் தெரிவிக்கப்பட்டிருந்தது. இப்படி பல்வேறு விதமான கணிப்புகள் இருந்த நிலையில் இன்று மற்றொரு கருத்து கணிப்பு வெளியாகி இருக்கிறது. டுடே சாணக்கியா வெளியிட்டுள்ள கருத்து கணிப்பிலே திமுக கூட்டணி 125 இடங்களை கைப்பற்றும் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. அதாவது இது 11 சீட்டுகள் வரை அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கலாம் என சொல்லப்பட்டிருக்கிறது. இதன்படி பார்த்தால் மீண்டும் திமுக ஆட்சியை தமிழ்நாட்டில் அமைவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. இதற்கு அடுத்தபடியாக தமிழக வெற்றி கழகம் 63 இடங்களை கைப்பற்றும் என இந்த கருத்து கணிப்பிலே தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதாவது அதிமுகவையும் மிஞ்சி 2ஆம் இடத்துக்கு தமிழக வெற்றி கழகம் வரும் என இதில் கணிக்கப்பட்டிருக்கிறது. இதிலும் 11 சீட்டுகள் அதிகமாகவோ அல்லது குறைவாகவோ இருக்கலாம் என்பதை டுடே சாணக்கியா குறிப்பிட்டிருக்கிறது. அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு 45 இடங்கள் மட்டுமே இந்த கருத்து கணிப்பிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றன. ஆகவே திமுக பெரும்பான்மையை பெறும் என்று இன்னொரு கருத்து கணிப்பிலே தெரிய வந்திருக்கிறது. அதே சமயத்திலே தமிழக வெற்றி கழகத்துக்கு 2ஆம் இடம் எனவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஏற்கனவே நேற்று வந்திருந்த கருத்து கணிப்புகளை பார்த்தோம் என்றால் மேட்ரிஸ், பிமார்க், பீப்புள்ஸ் பல்ஸ் போன்ற பல்வேறு கருத்து கணிப்புகள் வெளியாயின. அதிலே ஆக்சிஸ் மை இந்தியா வெளியிட்ட கருத்து கணிப்பிலே தமிழக வெற்றி கழகத்துக்கு 98 120 இடங்கள் வரை கிடைக்கும் என குறிப்பிடப்பட்டிருந்தது. அதே சமயத்திலே திமுகவுக்கு 92 110 இடங்கள் என குறிப்பிடப்பட்டிருந்தது. அந்த ஒரு கருத்து கணிப்பிலே
தாவேகா முதலிடம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. இன்று வெளிவந்திருக்கும் டுடே சாணக்கியா கருத்து கணிப்பிலே தாவேகா 2ஆம் இடம் என குறிப்பிடப்பட்டிருக்கிறது. பிற கருத்து கணிப்புகளே தாவேகாவுக்கு 3வது இடம் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதிமுக தலைமையிலான கூட்டணிக்கு 2ஆம் இடம் கிடைக்கும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே ஏற்கனவே தேர்தல் முடிவுகள் தொடர்பாக பல்வேறு விதமான விவாதங்கள் நடைபெற்று வரும் நிலையிலே இன்று மேலும் ஒரு கருத்து கணிப்பு வெளியிடப்பட்டு அது தமிழக அரசியலிலே ஒரு புதிய மாற்றம் உண்டாகும் என்பதை குறிப்பிடும் வகையிலே உள்ளது. முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. விக்னேஷ், கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கணபதி. ஆரோக்கியமான குடல், ஆனந்தமான வாழ்வு. திருச்சியில் அதிநவீன வசதிகளுடன் இயங்கி வரும் டாக்டர் கண்ணன்ஸ் கேஸ்ட்ரோமேட் மருத்துவமனை, திண்டுக்கல் மெயின் ரோட், திருச்சி. உங்கள் செரிமான மண்டல பிரச்சனை அனைத்திற்கும் சிகிச்சை அளிக்கப்படும்.